கச்சேரிக்கு வர்றியா வர்றியா? வரனே 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 வரனே. அட ஒன்னுடா மடையா. கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 தரியா. மனசுல இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஓஹோ வரியா 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 வரியா. சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 தரியா. பொட்டு வச்சு பூ வச்சு ஒன்று ஒன்று போனா ये चिट्टांजनक चिट्टांजनक ता ये चिट्टांजनक चिट्टांजनक ता. ये चिट्टांजनक चिट्टांजनक ता ये चिट्टांजनक चिट्टांजनक ता. ये आडा அது பார்க்காது ये आडा ஆட்சி எல்லாம் பெண்களுக்கு கல்விகள் செல்வோம். காலம் இருக்குது வாயா இளவனோட மன்னர்களே. காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா. கண்மையக்கு மாட்டு சொல்லி வாக்கு ஒன்று தரியா 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 தரியா. ஒண்ணுமே நல்லாலே இந்த வீட்டில்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே இந்த வீட்டில்லாலே ஒண்ணுமே நல்லாலே. அந்தியிலே பந்தடிச்சு ஆடி விளையாடு. ये चिट्टांजनक चिट्टांजनक ता ये चिट्टांजनक चिट्टांजनक ता. நீ தந்தி ஒண்ணு உனக்கு முந்தி வந்து பாரு. ये चिट्टांजनक चिट्टांजनक ता ये चिट्टांजनक चिट्टांजनक ता. பொழுதற்கு போனே நீ புகழேடு. ये आडा இளமையது போனால் திரும்பாது. ये आडा கல்லூரிக்குள் கண்டதெல்லாம் கண்டகனவாது. கண்மொழிச்சு கட்டதெல்லாம் நல்ல நிலம் போது. காலம் இருக்குது வாயா இளவனோட மன்னர்களே. காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா. தரியா 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 கண்மையக்கு மாட்டு சொல்லி வாத்து ஒன்று தரியா தரியா. தரியா 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 தரியா. மலசினிடம் முடிச்ச இலசுகளை ஜெயிச்ச ஊர் சன மூக்குல வரல வைக்க. டக்கமக்கு டக்கு தாளா டக்கமக்கு டக்கு மேல எக்கச்சக்கமாயி போச்சு. டக்கமக்கு டக்கு மேல டக்கமக்கு டக்கு தாளா டக்கமக்கு டக்கு மேல எக்கச்சக்கமாயி போச்சு. டக்கமக்கு டக்கு மேல தரியா 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 வரியா தரியா தரியா வரியா வரியா. நன்றி நன்றி. மியூசிக் பார்ட்டி என்னடி அடி குமுக்கி எடுக்கிறீங்களே. வந்திருக்க ஆளு அப்படி ஆளு. நல்லா வாசிக்கிறோமா? ஆமா நல்லா வாசிக்கிறோமா? போச்சா? எதை பார்த்து இப்போ ஏமாந்து கொடுத்தியா? பேர் என்னண்ணே? குமாரபட்டி பாண்டி அவர்கள் ரூபாய் 101 நன்கொடையாக வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார். அன்பு இதயத்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை. 100 ரூபா போயிருச்சு. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? ஏங்க நீயும் கொடுக்க மாட்டேன், கொடுக்குற ஆளையும் விட மாட்டேன். வாசிக்கிற பற்றி பெருமையாக சொன்னீங்களே, உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு என்னங்க எங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏன் அந்த மந்தையம்மன் அருளால் பாருங்க, ஒரு சில நாளைக்கு ஒன்றுமே இருக்காது. நாங்கள் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு நாங்கள் 4 பேர் 8 மணி நேரம் போட்டு அடிப்போம்.
8 மணி நேரம் அடிப்பீங்களா? விடிய வைக்கணும்னா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அது சரிதான். இங்கே பாருங்க இன்னைக்கு அப்படியா இருக்கு. அந்த ஆத்தா மந்தயம்மன் கொடுத்தது அங்கே அப்படி இருக்கு. இதுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டம்? இதை பார்த்துக்கிட்டு அடிக்கிறியா? ஆமா. இப்போ பூரா அங்கங்கே தான் இருக்கும். வேற ஒரு 1/2 மணி நேரம் சென்று வேறு எடுத்து பேக்கில் வச்சுக்கிருவேன். உன் பேக்கை கிளிக்காம விட மாட்டேன். பேக்க கிளிப்பியா? பேக்கில் வைப்பியா? உண்மையில உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீங்க தமிழ்நாட்டு பெண்ணு தானே? அப்புறம் நான் ஆந்திராவா கேட்டேன். இல்ல ஆளு கலரா இருக்கவும் இந்தா போச்சு. என்ன போச்சு? இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. கொல்ல போறேன். 200 போச்சு சின்ன தம்பி. கே மூர்த்தி சமையல் மாஸ்டர் வெள்ளியங்குன்றத்தை சார்ந்த அன்புள்ளம் அவர்கள் ரூபாய் 200 நன்கொடை வழங்கியிருக்கிறார். அண்ணா அவர்களுக்கு நன்றி நடிகர்கள். வணக்கம் வணக்கம். அவ சிரிப்பை பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் போல இருக்கே. இருக்கட்டும். ரைட்டு. அவருக்கு ஐடியா இருக்கலாம், ஆனா பிரயோசனப்படாதே. அதான் நம்மள மாதிரி நினைச்சுக்கிட்டே அடிப்பார் போல. 8 மணி நேரம் நாங்கள் வாசிக்கிறோம்ல. அதான் சமையலையா? சமைக்கையில் நினைப்பாரு கரண்டி விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. நேற்று பொய்ய கரப்பட்டி நாடகத்துக்கு போனோமே இப்படித்தானே இருந்துச்சு. எது? உங்களை தான். ஆஹா, அது சரி. உண்மையிலே நீங்க தமிழ்நாட்டு பெண்ணு தானா? நிஜமா தமிழ்நாட்டு பெண்ணா நம்ம பாரம்பரியம் பண்பாடு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா தெரியும். இப்போ ஆண்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆமா 3 சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. கடமைன்னா என்ன? ஆண்களுக்கு கடமையோட நடந்துக்கணும். என்ன கடமை இருக்கோ அதை சரியா செய்யணும். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, 20 ரூபா போயிருச்சு. நன்றி நன்றி. வணக்கம் 20 ரூபாய் நன்கொடை வழங்கிய அன்பு நெஞ்சத்துக்கு நன்றி. சபா அந்த உள்ள மனசு பாருங்க, இவ்வளவு கூட்டத்துல நீந்தி வந்து கொடுக்குறாரு பாருங்க. நீந்தி வந்து கொடுக்குறாருன்னா கடல்ல இருக்காரு அவரு. இல்ல அந்த தாண்டி வர்றாரு பாருங்க. கடல் அலையா? ஏங்க இப்ப ஆண்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆமா. கடமைனா பெத்தவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும். கண்ணியம்னா கண்ணியமா நடந்துக்கிறணும். ஒரு 100 பெண்களுக்குள்ள நம்ம ஒரு ஆள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கண்ணியமா நடந்துக்கணும். சரியா? கட்டுப்பாடுனா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும். அதான் கட்டுப்பாடு. இது ஆண்களுக்கு. உங்களுக்கு சொன்னாங்களே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம்னா என்னடி? அச்சம்னா பயம். அப்பா வரா, அம்மா வரா, மாமா வரா, சித்தப்பா வரா, அண்ணன் வரா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கணும். என்ன மயத்துக்கு வராங்க இவங்களா? அது சரி, உன்னே மாதிரி பிள்ளைய பார்த்தா அப்புறம் எது இப்படி தான் கேட்பேன். அது சரி. இது பயம். மடம்னா என்னங்க? மடம்னா அந்த சாமியாரெல்லாம் ஒன்றா கூடி படுத்துருப்பாங்கல்ல. ஆமாம், நீ போய் ஊடப்படு. ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நீ போனால் ஒத்துக்குவாங்க? ஐயா கஞ்சா குடிப்பாங்க, அவங்க தனியாக தான் படுத்துக்கிறப்பாங்க. கஞ்சா போட்டால் தான் நான் கேட்குறேன். அப்புறம் என்னடி என்ன மடம்னா? அதல்லடி, ஒரு பெண்ணு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி நடிக்கணுமா? ஆமாங்க, நடிப்புக்கு உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். நடிப்பின் பல்கலைக்கழகம், தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க, சகலகலா வல்லவர்னா அது ஆர்பி ஹரிஹரன் தான். எல்லா நாடகத்திலும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரே ஆள் அது ஆர்பி ஹரிஹரன் தான். ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. நன்றி. ஆமாம், அந்த வகையில் எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு. தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி நடிக்கணும். மடம்னா அதான், ஒரு பெண்ணு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி நடிக்கணும். இப்போ நாளைக்கே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. நாளைக்கா? பத்திரிக்கை அடிக்கல. ஒரு பேச்சுக்கடி. சரி. அன்று இரவு, முதல் இரவு எனக்கா? உங்க அப்பத்தாவுக்கு ஒன்னே தாலி கட்டிட்டு அப்புறம் முதல் இரவு உங்களுக்கு. அவர் ஒரு ரூமுக்குள்ள இருப்பார் உங்க வீட்டுக்காரரு. அவர் அங்கே தனியாக என்ன பண்ணுவார்? அதுக்கு தான் நீங்கள் போகிறீங்களே, உங்கள் வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கேருந்து கையில் ஒரு செம்பு பாலோடு அங்கே போறிய. டீ கடை போடணுமா? ஆமாம், போட்டு ஆற்றி 2 பேரும் குடிங்க விடிய. ஐயோ, அது தெம்பு சாமாண்டி. சில்வர் சாமான் கேள்விப்பட்டிருக்கேன். அது தூக்க முடிக்கிறக்காண்டி. இங்கே வரு, அங்கே போனால் தெரியும். இப்போ ஒரு செம்பில் பாலை கொடுக்குறாங்க, நீங்கள் கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வீட்டுக்காரர் காலில் விழுந்து கும்பிடணும். நான் நம்ம இருக்க அவன் காலில் விழுந்து. அதான் சரி, உனக்கெல்லாம் தாலி கட்டினா அவன் தாண்டி கும்பிட்டுக்கிட்டு கிடக்கணும். அப்புறம் சொல்கிற கேள்வி கும்பிடுறேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, உங்களை கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு, எனக்கு என்ன கண் தெரியாமையா இருக்கு, நானாக போய் உட்காருவேன். புதுசுல ஒரு பயம் இருக்கும்ல உங்களுக்குல. சரி. அதுக்காண்டி அந்த பயத்தை போக்குறக்காண்டி கையை பிடிச்சி வாமா இப்படி உட்காருன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு வேப்பல மந்திரிப்பானா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாரு.
அவனும் பேசிக்கிட்டு தான் இருப்பானா? அடி போடி அரிப்படுத்த சிரிக்கி வா அப்புறம் கெட்ட வந்து மாலை ஓட்டுருக்கேன்னு பார்க்குறேன். வடக்குன்னு செயல்பாட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன சமைச்சா உனக்கு பிடிக்கும், என்ன சமைக்க தெரியும், இப்படி பல விஷயங்களை பேசுவாங்க. அன்னைக்கு பேசுறதோட சரி, அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆமாம். அப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்பாரு பாருங்க, சாகர மாதிரி கேட்பானோ. ஒரு விஷயம் கேட்பாரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கும், ஆனால் அதை நீங்கள் அங்கே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ஓ இது என்னன்னு கேட்பேன், நான் தெரியாதுன்னு சொல்லணும். ஷாபாஷ், நீ பொழைச்சிக்கிருவாடி. ஆமாம் ஆமாம். ஏன்னா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சரி அது மாதிரி நடிச்சு தெரியும் சொன்னீன்னு வச்சுக்க, என்னாக கல்யாண வீடு கேதகார வீடு ஆயிரும். மறந்த குடிச்சிடுவானா? ஆமாம், உடனே கட்டினா அப்புறம் அதைத்தான் செய்யணும். சரி 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 சரி. இது அச்சம் மடம் நாணம்லாம் இருக்கு. அது என்னடி வெக்கம்? எங்க வெக்கப்பட்டு காட்டு. இன்னும் கொஞ்சம் செல்லம்ல சமத்துல வரப்போகுது. வந்துருச்சு. வந்துருச்சுன்னா போய் தொலை, அங்கனே பெஞ்சிடாத. ஏய், முகத்துல அந்த நாணம் வெக்கம் அந்த மாதிரி. இந்த சபாசரி, நீ தமிழ்நாட்டு பொண்ணு தான், நான் இப்ப ஏத்துக்கிறேன். ஆமா, நீ மட்டும் வந்திருக்கிய, உன் கூட யாரும் வரல? தனியா வரல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தாலும் நாங்க குரூப்பா தான் வருவோம்.